ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு நமக்கு வருஷத்துல ஒரு முறை கிடைக்கிற ஒரு அரிதான வாய்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிறவங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆமென். கிடைக்கிற வாய்ப்பை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். நமக்கு முன்னாக 3 பேர் பேசினாங்க. அது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வருஷத்துல இதை விட ஒரு நல்ல இடத்துல நாமும் ஆராதிப்போம், விசுவாச கண்ணால் பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நம்ம மட்டுமல்ல, அகில உலகமும் இன்னைக்கு அந்த பாடு மரணங்களை என்ன செய்யறாங்க? தியானிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. நினைத்து வருத்தப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னும் பல விதங்களில் இந்த நாளை ஆஸ்தரிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சந்தோஷப்படணும். ஒரு விதத்துல இயேசு பட்ட பாடுகளை நினைக்கும் போது நெஞ்சமெல்லாம் உருகதான் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. 33.5 வயதுல ஒரு வாலிப, ஒரு இளம் பிராயத்துல தாயார் பார்த்து கொண்டு இருக்கும் போது, சகோதரர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது, பப்ளிக்க விட்டு எந்த குற்றமே செய்யாத, எந்த பாவம் அறியாத ஒரு வாலிப, ஒரு சகோதரன் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. மனுஷனாக தான் இந்த உலகத்துல வந்தார். அடிக்கப்படும் போது, காரி முகத்துல துப்பும் போது, நிந்திக்கப்படும் போது, அவரை வேதனைப்படுத்தும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை? நம்ம பிள்ளை யாராவது 2 வார்த்தை நமக்கு முன்னாடி ஏசுனா விடுவோமா? நம்ம விட மாட்டோம். விடிச்சு கேட்போம், ஏன்டா எம்ல ஏசுற, எதுக்கு எம்ல அடிக்கிற? ஸ்கூல்ல தான் டீச்சர் அடிக்கட்டுமே. பிள்ளை வந்து வீட்டுல சொன்னா மறுநாள் என்ன செய்வோம்? போய் கேட்போம். அவன் பக்கத்துல நியாயம் இருக்கிறதோ இல்லையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் கேட்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அப்படியானால் இயேசு எந்த பாவமும் செய்யாத, பாவமற்ற, குற்றமற்ற தேவகுமாரன். ஆனால் அவர் இந்த உலகத்திலே வந்து மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களின் முடிவு, இயேசு கண்டிப்பாக இந்த உலகத்திலே வந்து மரிக்க வேண்டும். நான் மிக சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 7 வார்த்தைகள் கடைசியாக இயேசு சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், எல்லாரும் தியானித்திருப்பீங்க. ஒரு மனுஷன் மரிக்கும் போது கடைசியாக அவன் சொல்லப்படுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. மரண நேரத்துல சொந்த பந்தங்கள் பக்கத்துல போய் நிற்பாங்க, என்ன சொல்ல வராங்க. ஹல்லேலூயா. அது மிக முக்கியமானது. கடைசி வரைக்கும் நம்ம அதை என்ன செய்வோம்? நினைச்சு பார்ப்போம். என் பிள்ளை இப்படி சொன்னாங்க, என் அம்மா இப்படி சொன்னாங்க, என் அப்பா இப்படி சொன்னாங்க, என் தாத்தா இப்படி சொன்னாங்க, என் பாட்டி இப்படி சொன்னாங்க. அது ஒரு குடும்பத்துல ஒரு நபர் மரித்து போனால் அந்த குடும்பத்தோட அது ஸ்டாப். அவங்க சொந்த பந்தங்களோட அந்த நினைவு முடிந்து போகும். ஆனா இயேசு மரித்தார். இன்றைக்கு உலகம் எங்கும், அகில உலகமும் இயேசுவின் மரணத்தை என்ன செய்கிறது? நினைவு கூறுகிறது. ஆமென். இயேசு ஒரு சரித்திர நாயகன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உலக இரட்சகர். ஆமென். இயேசு உலக இரட்சகர். கிறிஸ்தவங்களுக்கு உரியவர் அல்ல இயேசு. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பாடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் நம் மேல் வைத்த அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு, அன்பு. யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 15வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக நம்ம சிந்தைகளை திருப்பினோம்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு சிநேகிதன் ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பானா? கொடுக்க முடியுமா? ஒரு பெற்றோர் பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. எந்த சிநேகிதனை சிநேகிப்பான்? நல்லா நேசிப்பான். ஹல்லேலூயா. லவ் பண்றவங்க என்ன செய்வாங்க? காதலிக்கும் போது ஒண்ணும் தெரியாது, நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு பார்ட்டி கொஞ்சம் வீக்குன்னு நினைச்ச உடனே ஊரு தெரியாம, பேரு தெரியாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வாங்க? இடத்த காலி பண்ணுவாங்க. ஏன்னா இனி இது தொடர முடியாது. ஆனா இயேசு அப்படி இல்லை. நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல், எந்த முகாந்தரமும் இல்லாமல், ஆமென். ஹல்லேலூயா. தானே அகில உலக மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு சிநேகிதனாக, ஆமென், இயேசு ஒரு சிநேகிதனாக நமக்காக மரித்தார். நம்மை அவர் எப்படி பார்த்தார்?
ஒரு சிநேகிதனாக, ஒரு நண்பனாக, அல்லேலூயா, ஒரு ஃப்ரெண்டாக. ஏன்னா என் ஃப்ரெண்டு, என் சிநேகிதன் பாவத்துல மூழ்கி இருக்கிறான், இவன் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த உறவு பாவத்தால முறிக்கப்பட்டது. அதை திருப்பி கொண்டு வரணும்னா ஒரு பலி செலுத்த இனி முடியாது. பிதா பார்த்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மை நேசித்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதே ஒரே பேரான அந்த குமாரனாகிய கிறிஸ்து நம்மை ஒரு சிநேகிதராக நேசித்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தார். ஆமென், அல்லேலூயா. சுருக்கமாக இதுதான். இதுக்கு அப்புறமாக அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை நான் விவரிக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. உலக பிரகாரமாக இயேசுவின் எடையை பற்றி சரித்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு 85 கிலோ எடை உடையவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயரம் அதாவது 5 அடி 11 அங்குலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அடி 11 அங்குலம், 85 கிலோ எடை இருந்ததாம். அவர் சுமந்த அந்த சிலுவையின் எடை 150 கிலோ. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய எடை 85 கிலோ, 150 கிலோ எடையுடைய பார சிலுவை சுமந்திருக்கிறார். அந்த சிலுவையின் நீளம் 15 அடி என்று சொல்லப்பட்டிருக்கு, அகலம் 8 அடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை அறையப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆணி அங்குலம் எனக்கு தெரியல எவ்வளவுன்னு, நீளம் இன்ச்சு இல்ல, 8 இன்ச்சு. அப்ப எவ்வளவு நீளம் இருந்திருக்கும்? தோராயமாக எவ்வளவு நீளம் இருந்திருக்கும்? 3/4 அடி. அல்லேலூயா. நினைத்து பார்க்கும் போதே அல்லேலூயா, ஒரு பக்கத்துல வேதனை தான். 8 அங்குலம் ஆணி, அதான் 2 காலையும் சேர்த்து ஒரு ஆணி அடித்து அது கீழே அந்த சிலுவை மரத்துல போய் அது அரையணும் படணும்னா அது சின்ன ஆணி இல்லை. ஒரு சின்ன காய்கறி வெட்டும் போது லைட்டா கையில கொஞ்சம் அறுபட்ட உடனே நம்ம படுற பாடு, அல்லேலூயா, அது தாங்க முடியல. அப்போ அது 8 அங்குலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அகலம் 3/4 அங்குலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆணியுடைய அகலம் 3/4 அங்குலம் அது வீதியாக இருந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் சிலுவையிலே வேதனைப்பட்டிருக்கிறார். எத்தனை மணி நேரம்? இதெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது, பைபிள்ல இல்ல. 17 மணி நேரம் அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரத்துல டோட்டல் 5480 காயங்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. எத்தனை காயங்கள்? 5480 காயங்கள். இத்தனை பாடுகளை இயேசு உங்களுக்காக எனக்காக சகித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது எது நிமித்தமாக? அன்பு. ஆமென், அல்லேலூயா. அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் நம்பும். ஆமென். அது தற்பொழிவு நாடாது, அது சினமடையாது, கோபம் கொள்ளாது. அன்பை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லுவார். ஏன்னா அவர் நமக்காக நம்மிடத்துல வைத்த அன்பு பெரியது. ஆமென், அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, பிள்ளைகள்ட்ட நம்ம நேசிக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது யாரும் உலகளத்துல போறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனா இயேசு, அல்லேலூயா, நம்ம யாருன்னே தெரியாது. அல்லேலூயா. காணியாட்சிக்கு புறம்பான நம்மளை அல்லேலூயா ரட்சிக்கும்படியாக இயேசு அகில உலகத்தின் பாவங்களையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், வேதனைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த கல்வாரி தியானத்தை நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரம் இல்ல, அடிக்கடி நினைவு கூறணும். ஒரு தேவ பிள்ளை டெய்லி கொஞ்சமாவது அதை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கணுமோ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போகாதபடி, பாவத்தை நேசிக்காதபடி, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் தலை தூக்காதபடி அந்த சிலுவையை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற நிர்வாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். போதும். யோவான் 1:29. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை கூட வாசிங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு. அல்லேலூயா. பெந்தெகோஸ்துக்காரங்களுக்கு பாவத்தையா, கிறிஸ்தவங்களுக்கு பாவத்தையா சுமந்து தீர்க்கிறார்? இல்ல, அல்லேலூயா. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை. நமக்கு ஒரு சில நாடுகளை தெரியும், நமக்கு தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கிறது இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நாடுகள் நம்ம மெமரியில இருக்கும், நமக்கு இன்னும் தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாடுகள்ல வாழ்கிற பழங்குடி மக்கள்ல இருந்து, காடுகள்ல வாழ்கிற மக்கள்ல இருந்து, ஒண்ணுமே தெரியாத எடுத்து பேச்சு தெரியாத மக்கள்ல இருந்து அத்தனை பேருக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபாதார பலி. கிருபா ஆதார பலின்னா, பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி வைத்து அவங்க அதை விட்டு, அந்த கிருபையை விட்டு தூரமா போனாங்க. அந்த அன்பை விட்டு தேவனுடைய கட்டளையை மீறினாங்க. அதை திருப்பி கொண்டு வரணும்னா ஒரு பலி தேவைப்பட்டது. அது மிருகத்தினால அந்த பலி செலுத்த முடியாது என்று பிதா அறிந்து கொண்டபடினால தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல வந்து பாடுபட வேண்டியது அவசியம். இயேசு சர்வ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காக தான் சிலுவையிலே அறையப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தரத்து மக்கள் இப்போ எல்லாமே இயேசு சிலுவையிலே முடித்து விட்டார். உண்மைதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, கரெக்ட். எல்லாமே இயேசு சிலுவையில முடித்தார். அதனால உலகத்துல பாவம் இல்லையா? பாவம் இருக்கா இல்லையா? இருக்கு. பாவம் செய்கிற மனுஷங்க இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நம்மள யாருதான்? ஒரு பாவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலே முதலாவது வார்த்தையில இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் இருந்து கொண்டு கூட அன்றைக்கு பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருந்த இயேசு, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் சிங்காசனத்திலே வலது பாரிசத்தில் இருந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ மக்கள், இன்னும் பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள். ஹல்லேலூயா. இன்னும் குடிச்சு வரைக்கிறவங்க இல்லையா? இன்னும் விபசார பாவங்கள் செய்யறவங்க இல்லையா? இன்னும் கஞ்சா அடிக்கிறவங்க இல்லையா? ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறவங்க இல்லையா? சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க இல்லையா? பாவம் முடிச்சு போச்சா? ஹல்லேலூயா, இருக்கு. அப்போ இயேசு என்ன செய்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? பிதாவின் வலது பாரிசத்திலே. 1 யோவான் 2:1 கூட வாசிங்க, சீக்கிரமா வாசித்தாங்க. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய். ஹல்லேலூயா. ஒருவன், என் பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலர் சொல்ற, என் பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யாதுங்க? பாவம் செய்யாதுங்க. பாவம் செய்யாதுங்க. மேக்சிமம் பாவம் செய்யாதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில மனதினமும் என்ன வரும்? யாராவது நீதிமான் இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்களேன். யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அதற்காக இயேசு சிலுவையில எல்லா ரத்தம் சிந்தி முடித்த இயேசு இப்ப சும்மா இருக்குல்ல. ஹல்லேலூயா. இனி ஒரு பலி தேவையில்லை. ஒரே ஒரு தரம் தான் இயேசு பலியிடப்பட்டார். இனி அவர் வந்து சாக முடியாது. அவருடைய ஸ்தானத்துல இனி ஒருத்தரை பலி செலுத்தவும் முடியாது. அதற்காக இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தாப்பா, இன்னும் ஒரு வருஷம் கூட பார்ப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில என்ன செய்வானா? நாசமடைவானா. வசனம் சொல்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிற வசனத்தினால யார் மூலமாகவோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஒரு பாவிக்கு. தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். வசனத்தை சொல்றேன், பயமா இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை சுவிசேஷம் கேட்டாலும், எத்தனை வசனம் கேட்டாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் செவி கொடுக்காத சில செவிட்டு விரியன்கள் இன்றைக்கும் தேசத்திலே கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறது. அதுக்கு முடிவு என்னன்றவர் சொல்றார் தெரியுமா? சகாயமின்றி சடுதியே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வீடுகள்லயோ குடும்பங்கள்லயோ தெரிஞ்சவங்களே யாருக்குமே ஏற்படக்கூடாது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டா பாக்கியவான். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் என்னைக்கு ஒரு மனுஷனை கடிந்து கொண்டு இருக்க மாட்டார். கர்த்தர் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பாடம் ஃபெயில் ஆன ஒரு அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் வரும். அதுல எழுதிட்டான்னா சீக்கிரமா என்ன செய்யலாம்? எல்லா பிள்ளைகளோட சேர்ந்து அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அதை தவற விட்டுட்டாங்கன்னா இன்னொரு வருஷம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாது. ஒருவேளை பாடங்கள் மாறலாம், வித்தியாசமா வரலாம். திருப்பி அவன் எடுக்கிறது கொஞ்சம்
கடினமான விஷயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை கேட்கும் போது எந்த பாவியான ஒரு மனுஷனையும் கர்த்தர் நேசிக்கிறார். பாவத்தை மாத்திரம் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆனால் இருதயத்தை கடனப்படுத்தி திரும்பவும் தான் செய்த பாவத்திலே இருப்பானால் சகாயம் என்று சடுதியிலே சில மோசங்கள் வரும். ஹல்லேலூயா. யாராலையும் குணப்படுத்த முடியாது, யாராலையும் ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஜெபமும் கேட்கப்பட முடியாது, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல நேரங்கள்ல பலரை கொண்டு கர்த்தர் பேசி இருப்பார், சொல்லி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கேட்காத பட்சத்துல சில காரியங்கள் வரும். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லாருக்கும் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மகிமையை, அந்த ரத்தத்தின் மேன்மையை இன்னைக்கு பலர் இழந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை சொல்றேன், மற்றவங்களை சொல்லல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு ஒடுக்கப்பட்டார், எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு அவஸ்தைப்பட்டார். ஹல்லேலூயா. 8 அங்குலம் நீளம்னு சொன்னா எத்தனை அடின்னு சொன்னீங்க? 3/4 அடி. சிரசில அந்த முள்முடி அடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மூளையெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்கும். அங்கிருந்து வலிக்கிற அந்த ரத்தம் அப்படி கண்கள் வழியாக தாடி மயிர் அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? இதையும் பார்த்து விட்டு ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்வான். ஆனால் அப்பா என்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. ஆனாலும் பிதா சொல்றாரு, போதும் இவன் காரியத்தை முடிச்சிருவோம். ஆனா இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இந்த பாவத்திலிருந்து இந்த மனுஷன் விடுதலை ஆகட்டுமே, இந்த பாவத்திலிருந்து இந்த சகோதரி விடுதலை ஆகட்டுமே. ஹல்லேலூயா. எந்த பாவியையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. விபசாரத்துல கூட கையும் மையுமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க இயேசு கிட்ட. இயேசு உடனே யாரால 4 பேரை கூட்டி, யாரு எங்க இருந்து வந்திருக்கா, எந்த பாவம் செய்தா, எங்க போன, எங்க வந்த, எந்த பஸ் ஏறின, எந்த லாட்ஜுக்கு போனேன்னா கேட்டாரு. இல்ல, அமைதியா குனிஞ்சிருந்தார். எல்லாமே கையில என்ன இருக்கு? கல்லு. சீஷர்களும் சேர்த்து தான் எடுத்திருப்பாங்க கல்லு. ஆனா ஆண்டவர் அமைதியா சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லறிய கடவுள். ஒருத்தனாவது எரிஞ்சானா? ஹல்லேலூயா. அத்தனை பேரும் கல்லை போட்டுட்டு போனாங்க. அப்ப இயேசு ஒரு பாவியை ரட்சிக்க அணுகின முறைகள் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. அதை பப்ளிஷ் பண்ண என் தேவன் விரும்பல. ஹல்லேலூயா. எந்த பாவியை பப்ளிஷ் பண்ண என் தேவன் விரும்பல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகைவை பாருங்க, அவன் மேல இருக்கான், அவன் அநியாயம் செய்தான், லஞ்சம் வாங்கினான், எல்லாம் செய்தான். உண்மை கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் சொல்ற, நீ இறங்கி வாப்பா. இருக்கிற இடத்துல இறங்க வேண்டியது அவசியமா? ஹல்லேலூயா. நீ என்னைக்கு மேல இருக்க வேண்டியது, இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படி அவன் வீட்டுக்கு நான் வரேன். எவ்வளவு நல்ல தெய்வம். எக்ஸாம்பிள் சொன்னா சொல்லிட்டே போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு ஏன் பரிந்து பேச வேண்டும்? ஒரு சில வசனங்களை மிக வேகமாக வாசித்ததாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் ரோமர் 3:23 கடகடா வாசிச்சுட்டாங்க. இன்னொருத்தங்க பிரசங்கி 7:20 எடுத்து வச்சு கொடுங்க. பிரசங்கி 7:20. ரோமர் 3:10 சீக்கிரமா வாசிங்க. வாசிங்க. வாசிங்களா, ஏன் பயப்படுதிய? ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள், அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்ம யாருமே நீதிமான் இல்லை. ஒருத்தர் பாவத்துல இருக்காருன்னா நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி யார்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு சொல்லலாம், இயேசு பரிசுத்தவான், இயேசு நீதிமான், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை மாத்திரம் சொல்லணும். நம்ம நீதி அந்த இடத்துல வெளிப்படுத்த போனோம்னா எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்களாம். எல்லாரும். இப்ப நீங்க ஒரு வேளை கேட்கல, நான் என்ன பாவம் செய்தேன்? கோபம் வருதா சுபி சிஸ்டர்? எல்லாரும் பாவம் செய்து என்ன சிஸ்டர் என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க? எல்லாரும், வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்களாம். ஆமென். பிரசங்கி 7:20 வாசிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வீடுல தியானிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான். எந்த பாவம் நான் செய்யல, நான் செய்யறேன்னா நன்மை மட்டும்தான் செய்கிறேன் என்று சொல்லப்படுகிற நீதிமான் ஒருவனும் இந்த உலகத்துல இல்லை. அப்படி ஒருத்தன் சொன்னா என்ன, அவன் என்ன எப்படிப்பட்டவன்? பொய் தான் சொல்லுவான். ஹல்லேலூயா. வசனத்தை மிஞ்சி எதுவுமே இல்லை. அப்படிதானே?
எந்த தீமை நான் யாருக்கும் எதுவும் செய்யலை, நான் தான் அப்படி வசனத்துக்கு அப்படி இருக்கிறேன். சொல்லத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆமென். 1 யோவான் 1:7-8 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 1 யோவான் 1:7-8-9. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு நம்மளே சொல்லிட்டு நீதிகரிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வஞ்சித்துட்டு இருக்கிறோம். சிலர் இன்னைக்கு அப்படிதான். நாங்கள் நீதிமான்கள் என்று ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. இயேசு எல்லாம் முடிச்சார், இயேசு நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். வேதம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட இங்கேயும் விட்டும் இங்கேயும் விட்டு. இங்க ஒரு வசனம் இப்படி சொன்னா அதுக்கு எதிரடையா இன்னொரு வசனமும் இருக்கும். ஒன் சைடு மட்டும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 2 சைடும் என்ன செய்யணும்? பார்த்து போகணும். சரியா? அப்போ நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள், சத்தியம் என்ன, இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வ பிள்ளை ரட்சிக்கப்படணும். அனுதினமும் நம்ம இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரையிலும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகை வரையிலும் ஒரு தெய்வ பிள்ளை அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான்கள் என்று சொல்லுகிற பலர் ஆண்டோடைய எக்கால சத்தம் கேட்காம போனார். தன்னைத்தானே நீதிகரிச்சுட்டு இருந்தா கடைசியில எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் பைபிள் படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தக்கவன் ஒருவனே இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்க, அதை நம்பாதுங்க. ஹல்லேலூயா. வேதத்தின்படி அது சரியல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அறிக்கையிடணும்னு இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவுக்கிட்ட இருக்கிறார். பிதா பார்த்து கொண்டிருக்க என்ன இவன் பாவம் செய்துட்டே இருக்கிறானே. ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் சீக்கிரமா கோவப்படுவார். ஏன் தெரியுமா? சொந்த குமாரனை அனுப்பி, இவ்வளவு என் பிள்ளைய அனுப்பி, நம்ம சொந்த பிள்ளைய கொலைக்களத்துல அனுப்பி, அதுவும் குருசுல சிலுவையில அடிச்சு நொறுக்கி இத்தனை மணி நேரம் இஞ்சிஞ்சா வேதனைப்பட்டு, அதுவும் அந்த கோல்கோதாயில சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது 3 முறை முகங்கப்புற விழுந்தார். ஹல்லேலூயா. அவரால் அந்த சிலுவை என்ன செய்ய முடியல, தூக்க முடியல, சுமக்க முடியல. அவ்வளவு பார சிலுவை இயேசு சுமந்தாரே நமக்காக. ஹல்லேலூயா. அந்த பிதா, அந்த குமாரன் இந்த பாடுகள் பட்டதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் பரலோகத்துல. இன்னும் இந்த தேவ சித்தத்துக்கு நீ செவி கொடாமல் இருந்தால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருந்தால் பிதாவுக்கு கோபம் வருமா? வராது? வரும். ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? கொஞ்ச நாள் கூட பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் கூட பார்ப்போமே, இன்னும் 1 வருஷம் கூட பார்ப்போமே. இதுதான் பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் அறிக்கையிடுவாங்க, அவங்க வருவாங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. ஒரு சான்ஸ் கூட கொடுத்து பார்ப்போமே, ஒரு சான்ஸ் கூட கொடுத்து பார்ப்போமே. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது, அந்த ஆத்மா நரகத்திற்கு போகக்கூடாது என்று கர்த்தர் சில நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சில சிக்ஷைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தர் நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷை கொடுத்து கொண்டு வர்றார். ஒரு பிள்ளை தப்பு செய்தான்னா அதே தப்புல அவனை வளர விட்டோம்னா அவன் அதுல என்ன செய்வான்? வளர்ந்து நாசமாய் போயிடுவான். இல்லடா, நீ செய்யறது தப்புன்னு கண்டிக்கிற பெற்றோர். ஆமென். ஹல்லேலூயா. கண்டிச்சீங்கன்னா அதுதான் உண்மையான பெற்றோர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் கண்டிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்தின பிறகும் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தமது பட்டயத்தை என்ன செய்வாராம்? கருக்காக்குவாராம். ஹல்லேலூயா. அவனுக்காக மரண ஆயுதங்களை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்ன ஆயுதம்? மரண ஆயுதங்களை. ஹல்லேலூயா. ஏனது எனக்கு வருகிறதுன்னு தெரியல இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க தவறணும்னா ஹல்லேலூயா, பிதா எப்பவும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆனாலும் குமாரனாகிய கிறிஸ்து பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வலது வாரிசத்துல நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம்ம பாவம் செய்யலன்னு சொன்னா நம்ம எல்லாம் போய் யாரை பொய்யராக்குகிறோம்? இயேசுவை, கர்த்தரை பொய்யராக்குகிறோம். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், எல்லாரும் பாவிகள் தான்.
இல்லைன்னா பாவம் செய்யலைன்னு சொன்னா கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இராது. சத்தியம்னா என்னது? வார்த்தை. இந்த வார்த்தைகள் அப்படி படிச்சு கொள்ளுங்க. யாரும் யாரை விட பெரியவங்களும் இல்லை, பரிசுத்தவான்களும் இல்லை, நீதிமான்களும் இல்லை. எல்லாம் இங்க முன்னணிக்கிற எண்ணில இருந்து கீழே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சமம் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கிருபைகளை மட்டும் தந்திருக்கிறார் என்பது மாத்திரமே உண்மை. மற்றபடி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக சமம், ஈக்குவல். ஆமென். நீயா நானா என்கிறதான எதுவுமே இல்ல. ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தரை பொய்யராக்கி கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவி ஆண்டவரே. ஒரு மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 8:34 வாசிங்க. 34-35. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல், பரிந்து பேசுகிறது, வேண்டுதல் செய்கிறது, விண்ணப்பம் செய்கிறது, எல்லாம் ஒரே மீனிங் தான். ஆமென். கிட்டத்தட்ட எல்லாம் பரிந்து பேசுகிறதுன்னா இன்னும் கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி பேசுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம் பிதாவினிடத்தில். 1 தீமோத்தேயு 2:5 சீக்கிரமா வாசித்து விடுங்க, முடிக்கிறேன். எபிரேயர் 7:25. 1 தீமோத்தேயு 2:5, எபிரேயர் 7:25. 2 வசனங்களையும் கூட வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இயேசு பிதாவினிடத்துல நமக்கு எப்படி இருக்கிறார்? மீடியேட்டரா இருக்கிறார், ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கும் பிதாவுக்கும் இடையில கிறிஸ்து நமக்கு ஒரு மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 7:25. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. தமது மூலமாக கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதனால தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. 1 யோவான் எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி. இங்கே யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஆமென். உலக இரட்சகர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன். ஆமென். இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ஆமென். அது ஒரு ரிலிஜியன் இல்ல, அது ஒரு மதம் சார்ந்தது இல்ல, அது ஒரு ரிலேஷன்ஷிப். இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு உறவு, ஒரு உன்னதமான உறவு தான் கிறிஸ்டியானிட்டி. ஆமென். அதனால மற்ற மதத்தவர்களை பார்த்து நான் கிறிஸ்தவன் என்று பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. எல்லாருக்காகவும் தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அகில உலகத்துக்காகவும் தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். ஆமென். அதனால எல்லாரையும் நம்மவும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நானும் அருமையான சகோதரியுமாக ஒரு சில வீடுகளை சந்திப்பதற்காக போனோம். இதுல அநேக ஹிந்து வீடுகளுக்கு நாங்கள் போனோம். ரொம்ப அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப அன்பாக, ரொம்ப நேசித்து ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபித்து விட்டு வந்திருக்கிறோம். அநேகர் ஜெபத்துல வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களே நம்மோடு கூட ஆராதிக்க சிலரை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து ரத்தம் சிந்தினது ஒருபோது வீணாக போகாது. ஹல்லேலூயா. பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விட்டு விடாதுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் விட்டு விடுகிற தெய்வம் இல்ல. கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14, 15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்து வரும் எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை பேரை கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது?
எத்தனை பேரை நெருக்கி ஏவுது. நெருக்கி ஏவுனா நம்ம சும்மா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறபடினால்தான் அவங்க முன்னாடி நான் பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறபடினால்தான் எப்படியாவது சில ஆத்துமாக்களை போய் சந்திக்க வேண்டும் என்று உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. ஓடி போகிறோம். ஹல்லேலூயா. எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும்னா கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன செய்யணும்? நெருக்கி ஏவணும், நெருக்கி ஏவணும், இருக்க விடக்கூடாது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரியல. இல்லைன்னா இந்த நாளிலே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எப்படி மரிச்சீங்க? பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோம், அநியாயத்துக்கு மரிச்சிருக்கிறோம், அக்கிரமத்துக்கு மரிச்சிருக்கிறோம், வேண்டாத சுபாவங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? மரித்திருக்கிறோம். அடுத்த வசனத்துல பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்த கிறிஸ்துவுக்கென்று. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோம், ஆனா மரிச்சிருக்கிறோம். யாருக்காக? இயேசுவுக்காக. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயத்துக்காக எல்லாம் செத்து போனோம். சிலுவையில அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ. இப்ப பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்கணும்? இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்வார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் தைரியமா சொல்றார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மரித்த கிறிஸ்து அப்படியே கல்லறைக்குள்ள இல்ல, அவர் உயர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னபடியே உயர்த்தெழுந்தார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை நம்பி அவருடைய அன்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நமக்கும் ஒரு மீட்பு உண்டு. அந்த பரலோகத்தின் அந்த மேன்மையான அந்த மகிமையை நம்முடைய அந்தரங்க கண்களால், நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் தரிசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்துல மரணம் ஒரு பயமே இல்லை. ஹல்லேலூயா. சகோதரர் சொன்னார், எதுக்கு மரணத்துக்கு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் முன்னோர் போய்விட்டார் பின்னங்கி, பின்னால் மீளவும் சந்திப்பேன் அவர் கூட்டத்தில் ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவே. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிரோட இருக்கும்போது அந்த பாட்டை பாடணும். ஒரு நாள் நான் மரித்து போவேன். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரம் ஒரு பெட்டிக்குள்ள, சவ பெட்டிக்குள்ள வைத்திருக்கோம். அப்ப நீங்க எல்லாம் பாடுவீங்க, எனக்கு தெரியாது நீங்க என்ன பாடுறீங்கன்னு. அதுக்கு முன்ன நாம் பாடணும். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பாடலை உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யணும்? பாடணும். ஏன்னா எக்காலம் தணிக்கும், கடைசி எக்காலம் தணிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரிக்காமல் உயிரோடு இருக்க நாமும் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட நாம என்ன செய்வோம்? ஒரு நாள் எழுப்புவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அது மாத்திரமே, இயேசுவோடு கூட யுகாயுகமாய். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடேல இயேசுவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டுமே. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு என்னை நெருக்கி ஏறுறது. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இந்த அன்பு நெருக்கி ஏவ உங்களால முடிஞ்ச அளவு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல வெளியே போக முடியாது. தேவ சமூகத்துல முழங்கால நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அழிந்து போகிற எத்தனையோ மக்கள் இயேசுவே பிதாவின் வலது பாரிசத்துல சிங்காசனத்துல ஹல்லேலூயா பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னும் பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்களே, அவங்களுக்காக அந்த தேவனிடத்துல பரிந்து பேச எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டுமே. மரித்தது கிறிஸ்துவுக்காக இருக்கட்டும், இன்னி ஜீவிக்கிறது கிறிஸ்துவுக்காக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவனுடைய எல்லா அச்சடையாளங்களை நாம் தரித்துக் கொள்வோமா? இந்த குட் ஃப்ரைடே நாள்ல எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. ராதனா சந்துராதனா அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை பாடுகள் உங்களுக்காக எனக்காக பட்டாரே. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் பட்ட இயேசுவுக்காக என்ன செய்வீங்க? 50 வருஷம் கிறிஸ்டியானி. ஹல்லேலூயா. 25 வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன் என்று பரலோகத்துல போய் சொன்னா ஒண்ணு இல்ல, வெறுங்கையா பரலோகத்துல போக யாரும் விரும்பாதுங்க.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு இந்த நாளிலே உங்களை நெருக்கியே வெட்டுமே. ஹல்லேலூயா. அப்பா, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிற பவுலை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. சவுலாக இருந்த பவுலை கர்த்தர் தொட்டபோது அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில கேளுங்க, அப்பா உங்களுடைய அன்பு என்னை நெருக்கியே வெட்டும். வாய்களை திறக்கலாமே. ஹல்லேலூயா. 8:45 ஆச்சு, தூக்கமா வருது. எல்லாரும் வாய்களை திறக்கலாமே. இந்த குட் ஃப்ரைடே இயேசுவை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் சிலுவை சுமந்தாரே, கஷ்டப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு நம்மை நெருக்கியேவுமானால் அவருக்காக இன்னைக்கு எத்தனை பேர் களத்துல இறங்க யார் எனது காரியமாய் போவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்திலும் அந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா நான் ஜெபிப்பேன் ஆண்டவர், ஒரு 10 நிமிடமாவது நான் ஜெபிப்பேன் ஆண்டவர். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஹல்லேலூயா ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களாக யாரும் போக கூடாது. ஹல்லேலூயா. என்னை சார்ந்தவர்களோ என்னை குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாரும் கைவிடப்பட்டவர்களா போக கூடாதப்பா. இயேசுவே, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தீரப்பா. கிறிஸ்தவர்களுக்காக அல்ல. ஹல்லேலூயா. அகில உலகத்துக்காகவும் எல்லா நாட்டுக்காகவும் எல்லா மாநிலங்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏறுகிறதோ, அந்த நெருக்கம் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகமாகட்டுமே. உங்களுக்காக ஒரு சிநேகிதர் மரித்திருக்கிறார் அல்லவா? உலகத்துல எத்தனையோ பேர் சிநேகிப்பாங்க, ஆனா உங்களுக்காக மரிக்க ஒருத்தனை துணிய மாட்டார். ஒரு கஷ்டம் வரும்போது தூரதான் போவான். ஆனா நமக்காக ஜீவனை தந்து வந்த தெய்வம் 33 வயதுல ஹல்லேலூயா, நல்ல வாலிபத்துல ஹல்லேலூயா, 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 கொடுமையான அந்த குருசை சுமந்தார், அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த இயேசுவின் அன்பு நம்மை நெருக்கியே வெட்டும். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கிறேனா. என்ன பேசுகிறேன்? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரை இந்த நிமிஷம் வரை நம்ம வாழ்க்கையில இன்னும் சில பாவங்கள் விட்டு விலக முடியாத சில அக்கிரமங்கள் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கன்னா, எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் அக்கிரமம் செய்கிறவங்க தான். ஆனா சில விட முடியாத அந்த ரங்கங்களில செய்கிற சில கிரிகள் இருக்குமானால் இந்த குட் ஃப்ரைடே நாள்ல சிலுவையில யாரையும் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கிறதாண்டவரை, இதனால விட முடியல, இந்த பாவம் இந்த அக்கிரமம் என்னால விட முடியல ஆண்டவரை. கல்வாரி அன்பை கண்ட பின்னம் ஹல்லேலூயா எப்படி நான் நேசியாமல் இருப்பேன்? ஹல்லேலூயா. இயேசு கேட்கிறேன், என்னை நேசிப்பாயா, என்னை நேசிப்பாயா? ஹல்லேலூயா. இந்த நேசிப்பாயா என்று கேட்கிறதான இந்த வார்த்தைக்கு முன்னால் என்ன சொல்ல போறீங்க? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கியே விட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கின்றேன் நான்.